நிலம் பெற்ற 20 லட்சம் ரூபாய் பணத்தை தன்னிடம் கொடுக்காத ஆத்திரத்தில் பெற்ற தாயை மகளை கொலை செய்துவிட்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டதாக டிராமா போட்ட சம்பவம் கர்நாடகாவில் அரங்கேறியுள்ளது. தாயை கொன்றுவிட்டு சாதுரியமாக செயல்பட்ட மகளின் கிரைம் ஆட்டத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தந்தை இறந்து விட்டதால் தாய்க்கு துணையாக இருப்பதாக நாடகம் போட்டு கூடவே இருந்து தாய்க்கு குழி பறித்த சதிகார மகள்தான் இவர். கர்நாடகா மாநிலம் தும்கூரு ஸ்ரீநகரைச் சேர்ந்தவர் புஷ்பலதா. கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் புஷ்பலதா உயிரிழந்து விட்டதாக அவரது மகள் சுசித்ரா விடிந்தும் விடியாமலும் இருக்க செல்போனில் தொடர்பு கொண்டு உறவினர்களை வரவழைத்தார். உறவினர்களை கண்டதும் ஒப்பாரி வைத்து கூப்பாடு போட்ட மகள் தனது தாயை தந்தையின் சமாதி அருகே அடக்கம் செய்ய வேண்டும் என அவசரமாக இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்நிலையில் உடலுக்கு சடங்குகள் செய்து கொண்டிருந்த போது கழுத்து மற்றும் முகத்தில் உள்ள இரத்த காயங்களே உறவினர்களையும் ஊர் மக்களையும் ஐயப்பட வைத்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மகளை பிடித்து வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனது தாய் வைத்த செய்வினையால் தான் தந்தை இறந்ததாகவும் தனது தாயால் தனக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் ஜோதிடர் ஒருவர் கூறியதாலேயே தன் கையாலேயே தாயின் உயிரை பறித்ததாக எவராலும் நம்பவே முடியாத கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டார். தொடர்ந்து மகளை துருவி விசாரித்ததில் உண்மைகளை கக்கினார். அதில் நிலம் விற்ற பணத்தை கொடுக்க தாய் முரண்டு பிடித்ததால் மகளே கழுத்தை நெரித்து கொலை செய்தது அம்பலமானது. ஓராண்டுக்கு முன்பாக தந்தை உயிரிழந்து விட்டதால் தாய் மட்டும் தனியாக இருந்ததால் தனது கணவருடன் மகள் சுசித்ரா தாயின் உடனே வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் நிலம் விற்ற 20 லட்சம் ரூபாய் பணத்தை வீட்டில் வைத்திருந்த தாய் புஷ்பலதா பணத்தை தனது மகளுக்கு கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது. அந்த பணத்தை பலமுறை கேட்டும் கொடுக்காத வெறியில் மகள் தனது கணவருடன் சேர்ந்து பெற்ற தாய் என்றும் பாராமல் தலையணையால் அமுக்கி கொலை செய்த உண்மை அம்பலமானது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி.